ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட லீக் தான். ஓப்பனிங் சீனில் வந்து டூபி மார்க்கியோட யூனிவர்ஸ் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இது வந்து ஒரு 50-70% வந்து க்யூர் பண்ணுறாங்க, பட்டு சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பனிங் ஷாட்டில் வந்து எக்ஸ்மென் வந்து யூனிவர்ஸ்லேருந்துலாம் வந்து டூபி மார்க்கி யூனிவர்ஸ் அடிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் அழிக்கணும், அதனால் அந்த டூபி மாலிக்யூல் யூனிவர்ஸ் அழிக்கணும். நோவேக்கு அப்புறம் இந்த நோவேல வந்த மல்டிவர்ஸ்னால் டூபி மாலிக்யூல் யூனிவர்ஸ்னால பாதிப்பானதால அவர் யூனிவர்ஸ் அழிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவர் யூனிவர்ஸ் அழிச்சாலும் அவர் அழிக்க வாய்ப்பு கம்மி தான். யாராவது வந்து காப்பாற்ற வாய்ப்பும் இருக்குது. காப்பாற்றணும் 90% வாய்ப்பு இருக்குது. இது 10% வந்து தெரில. படம் வந்தெல்லாம் தெரியும். இன்னும் வர ஒரு வருஷம் கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 7-8 மாதம் கிட்ட இருக்குது. ஒரு 10 மாதம் 11 மாதம் கிட்டே இருக்குது. படம் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து அவரை பற்றி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸோட ஹெட்டாக வந்து ஆங்கோல் ஜாக்மேன் எக்ஸ்மேன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அவரு கூட ஒரு ஃபைட் இருக்கும். அந்த படம் அவரோட ஃபைட்டு செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும். சைல்ட்ஹுட் ஹீரோஸ் 2 பேர் சண்டை போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட்டு படத்தோட ஓப்பனிங்கே சண்டை போட்டு அப்புறம் டைட்டில் தலை போடுற மாதிரி அப்புறம் டூமா காமிக்கிற மாதிரிலாம் இந்த படத்தோட சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தோட லென்த் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே. ஆனால் இந்த படத்தை ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த ஃபைட்டை பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்மேன் டூவி மந்த்து ஃபைட் பயங்கரமாக இருக்கும். தான் எந்த யூனிவர்ஸோட எக்ஸ்மேன் தெரியல, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட் வீக் அவெஞ்சர்ஸோட ட்ரெய்லர் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஸ்பைடர்மேன் பேட் நியூ டே ட்ரெய்லர் வர வாய்ப்பு இருக்குது. 2 ட்ரெய்லருமே வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ட்ரெய்லர்னால் விடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிறது ஸ்பைடர்மேன் பேட் நியூ டேன்னு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடியதுலாம் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. அதுக்கப்புறம் 2027 வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ரிலீஸ் ஆகும். இதோட கண்டினியூவாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பிளாட் இருக்குமான்னு தெரியல. சீக்ரெட் வார்ஸ் வேறு பிளாட்டு, டூம்ஸ்டே பிளாட். டூம் வந்து மொத்தம் காமிக்கிறதுனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. சீக்ரெட் வார்ஸில் வந்து மற்ற யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனை சூப்பர் ஹீரோஸும் போட்டு வச்சு சண்டை போடுறது தான் சீக்ரெட் வார்ஸ். 2 யூனிவர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த படத்துலேயே டூபி மார்க்கில் இருக்காது 80%. மேஜர் ரோல் வந்து சீக்ரெட் வார்ஸ் தான். ஏன்னா அந்த படத்தில் ஒரு 1/2 மணி நேரம் சீன் தானே வரும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக இருந்தாலும் சூப்பராகவும் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஆங்கோ ஜாக்மேனும் ஃபுல்லாக ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. அவரோட அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹீரோஸ்லாம் கோஸ்ட் ரைடர் போன்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் சீக்ரெட் வார்ஸில் வருவாங்க. அவன் டூம்ஸ்டே வருவாங்க தெரியல. தாமன் ஸ்பைடர்மேன் இதெல்லாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சோலோவாக ஒரு மூவி கொடுக்கணும், அதனால் அவர் வர வாய்ப்பு கம்மி தான். அப்புறம் வந்து அந்த பேட் நியூ டே வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக்குள்ளே ட்ரைலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1-2 வீக்ஸ் ஆகும். இந்த 2 வீக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரைலர். அப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட 4th ட்ரைலர் வந்து நிறையா வெப்சைட்டில் வந்து டூபி மணிக்கு ஒரு ட்ரைலர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீசரில். ஃபேன்மேடாக இருக்கும், அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல்ல 3 வந்து ட்ரெடிஷ்னலாக அதுமாதிரி ஃபேன்மேட் பண்ணி ஒரிஜினலாக ஆச்சு. இதுவும் ஒரிஜினல் வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஃபேன்மேடு டூபி மணிக்கு அந்த ட்ரீஸராக இருந்தால் உண்மையுமே சூப்பராக இருக்கும். வந்து இந்த படத்தோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்